அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நூல் காஞ்சி இணைய வழியில் உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றி மகிழ்வதில் மட்டில்லாத பெருமை அடைகிறேன். நூல் காஞ்சி இணைய வழியில் இன்றைக்கு கம்பனை பற்றி நான் உரை நிகழ்த்த வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கம்பனை பற்றி பேசுவது என்பது எனக்கு எப்போதுமே இன்பம் தரக்கூடிய ஒரு இனிய அனுபவம். கம்பனை பற்றி எவ்வளவோ நாம் பேசிக்கொண்டே போகலாம். கம்பனை போல ஒரு மாபெரும் கவிஞனை இந்த உலகம் இதுவரை கண்டிருக்கவில்லை என்றே நான் சொல்லுவேன். கம்பனுக்கும் எனக்கும் உண்டான உறவு என்பது எனது மூளைக்கும் உடலுக்குமான உறவு அல்ல, அது எனது உள் உயிருக்கும் மனதுக்குமான உறவு என்றே நான் எப்போதும் சொல்லி சொல்லி மகிழ்வேன். கம்பனுக்கும் எனக்கும் உண்டான உறவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் காரைக்குடியில் பிறந்தவன். காரைக்குடியில் கம்பன் திருநாள் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இப்போது நடைபெற்று வருகிறது. எனது இளமை காலத்தில், அதாவது நான் 4வது 5வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கம்பனுடைய மேடைகளில் அறிஞர் பெருமக்கள் பாடி விளையாடிய போது நான் அந்த அரங்க மைதானத்தில் ஓடி விளையாடி மகிழ்ந்தவன். அதை என்றென்றைக்கும் நான் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த நினைவுகள் மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சியை இன்றைக்கும் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றன. நான் அதற்கு பிறகு, அந்த பள்ளி பருவத்துக்கு பிறகு கல்லூரிக்குள் நுழைந்த பிறகு அழகப்பா கலைக்கல்லூரியில நான் விலங்கியல் படித்தேன். அப்போது கல்லூரி காலத்தில் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்கள் கல்லூரியில் சில பிரச்சனைகள் காரணமாக ஒரு 2 மாத காலம் எங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அந்த விடுமுறை அளிக்கப்பட்ட அன்றைய தினம் விடுமுறை அளிக்க போகிறார்கள், 2 மாதம் நமக்கு விடுமுறை தரப்போகிறார்கள் என்று செய்தியை அறிந்த உடனேயே நான் அழகப்பா கல்லூரி நூலகத்திற்குள்ள நுழைந்து போய்விட்டேன். நுழைந்தால் ஏராளமான நூல்கள், எதை எடுப்பது எதை வீட்டுக்கு கொண்டு போவது என்று தெரியவில்லை. 3 புத்தகம் தருவாங்க. போய் தேடுதேன்னு தேடுறேன், எதை எடுப்பது என்று தாகூருடைய கவிதைகளை பார்க்கிறேன், திருக்குறளை பார்க்கிறேன், கம்பனை பார்க்கிறேன். அப்புறம் எல்லாம் தேடி 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 முடிந்த பிறகு கம்பனையே நான் எடுத்தேன். கம்பனுடைய கரங்களை பற்றி கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். கம்பனுடைய கரங்களை அன்றைக்கு நான் பற்றி கொண்ட தருணம் என்பது எனது வாழ்விலேயே ஒரு பெரிய திருப்பு முனை என்றுதான் நான் சொல்லுவேன். பெரிய திருப்பு முனை. கம்பனை அந்த புத்தகத்தை எடுத்தேன். பாலகாண்டம் என்கிற புத்தகத்தை எடுத்தேன். அந்த புத்தகம் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய உரை கொண்ட புத்தகம். அந்த புத்தகத்தை, அந்த கம்பராமாயணத்துக்கு வைமுகோ உரை மாதிரி ஒரு உரையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு கம்பனை உலக மக்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் தான் காரணம் என்று நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அவர் கம்பனுடைய பாடலை சொல்லியிருப்பார். கம்பனுடைய பாடலை முழுவதுமாக அப்படியே போட்டிருப்பார். அப்புறம் அந்த பாடலை பிரிச்சு பிரிச்சு, சொற்களை பிரிச்சு பிரிச்சு போட்டிருப்பார். அப்புறம் அதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் போட்டிருப்பார். அப்புறம் பொழிப்புரை போட்டிருப்பார். அது சம்பந்தமான கதைகளை போட்டிருப்பார். ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதி எல்லாம் இல்லாத காலத்துல எப்படி இந்த அரிய செய்தற்கு அரிய செயற்கரிய பணியை செய்தான் என்றுதான் நான் எண்ணி எண்ணி பார்ப்பேன். நான் அப்புறம் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய அந்த பாலகாண்ட உரையை நான் வீட்டுக்கு எடுத்து வந்த பிறகு ஒரு மாலை பொழுதில் அந்த புத்தகத்தை அப்படியே பிரித்தேன். முதல்ல எல்லாரும் படிக்கிற மாதிரி உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவன் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற அந்த பாட்டை தான் நானும் படித்தேன். அது ஒரு சாதாரண பாடல் அல்ல. அதை பத்தி நம்ம எவ்வளவோ பேசிக்கொண்டே போகலாம். உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலை பெருத்தலும்
நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த அழகிலா விளையாட்டு உடையான் அப்படிங்கிற அந்த சொல்லை படிக்கிற போது நான் பெற்ற இன்பம் என்பது சொல்லற்கரியது. அப்படி ஒரு இன்பம். அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ரொம்ப ஒரு மிகச்சிறந்த பாடல். அந்த பாடலை தாண்டி அப்படியே உள்ள போயிட்டு இருக்கிற போது ஒரு பாடல் அப்படியே என்னை பற்றி கொண்டது. அது அந்த பாட்டை நான் இதுவரைக்கும் மேடைகள்ல மட்டும் ஒரு 200-300 தடவை சொல்லியிருப்பேன். கம்பனை பற்றி நான் எனக்கு எப்பெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப எல்லாமே இந்த பாடலை நான் சொல்ல தவறியதில்லை. ஏன்னா என் உள்ளம் கவர்ந்த பாடல். அந்த பாடலினுடைய ஒரு கற்பனையை, அதனுடைய பேர் அழகை நான் பார்த்து 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 எண்ணி எண்ணி மகிழ்வேன். அப்படி ஒரு பாடல். கம்பன் சொல்றான், ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையனோ. இத சொல்லும் போதே நமக்கு அந்த ஓசை இன்பம் இருக்கு பாருங்க. அந்த ஓசை இன்பம் தான் இந்த கவிதைக்கே பெரிய சிறப்பு. இன்னைக்கு அந்த ஓசை இன்பத்தை எல்லாம் மக்கள் ஏதோ ஓரங்கட்டி விட்டார்களோ என்று நான் நினைத்தாலும், கம்பனை படிக்கிற போது அவர்கள் அந்த ஓசை இன்பத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் சரி, எத்தனை அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் சரி, எத்தனை கால மாற்றங்கள் வந்தாலும் சரி, செயற்கை நுண்ணறிவு இந்த உலகையே தலைகீழாக புரட்டி போட்டாலும் சரிங்க, கம்பனை படித்து அனுபவிப்பது என்பது ஒரு பெரிய நுண் அனுபவம், நுண் அறிவு தரக்கூடிய இன்பம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையனோ. என்ன அழகு பாருங்க இந்த பாட்டுக்குள்ள. நான் என்ன சொல்றேன்னா, கம்பனை வெறுமன அப்படியே படித்து கொண்டு போகும்போது நான் ஒருவித இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. கம்பனை அப்படியே உள்வாங்கி கொள்ள வேண்டும். நம்ம உள்வாங்கி கொண்டோம் என்றால் கம்பனை அப்படி நம்ம அனுபவிக்கலாம். இந்த உலகம் எவ்வளவு இன்பம் உடையது, இந்த உலகம் எப்படி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தை ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளார்ந்த உணர்வுக்கு நம்ம ஆளாகி விடுவோம் கம்பனை நாம் உள்வாங்கி கொண்டால். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. அதாவது கடல் அப்படின்னாவே அழகுதாங்க. கடல் அப்படின்னா என்னைக்குமே அழகுதான். அந்த கடலுக்கு முன்னால போய் நம்ம நிக்கிற போது நம் மனம் எவ்வளவு நிறைவு கொள்ளுகிறது. அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த கடல்ல அப்படியே அந்த அலைகள் வீசி நமது கால்களை எல்லாம் தழுவி கொண்டு போகிறத, அந்த நீல கடல் அலையை நாம் பார்க்க 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 நமக்கு நிறைவும் இன்பமும் மகிழ்ச்சியும் உள்ளத்துக்குள்ள பொங்கி 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 ததும்பிக் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது, ஓசை பெற்றுயர் பார்க்கடல். கடல் இது பார்க்கடல். அந்த பார்க்கடல் எப்படி இருக்கிறது, ஓசை பெற்றுயர் பார்க்கடல். ஓசை, பேரோசை. அந்த அலைகள் பொங்குகிற போது பேரோசை வருகிறது. அது பெரிய பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்கு முன்னால போய் ஒரு பூனைக்குட்டி நிக்குது. பூசைனா பூனைக்குட்டி, பூசைனா பூனைக்குட்டி. அந்த பூசை நிக்கிறது, பூனைக்குட்டி. அந்த திருப்பார்கடலுக்கு முன்னால ஓசை பெற்று உயர்ந்து அலை வீசக்கூடிய அந்த திருப்பார்கடலுக்கு முன்னால போய் ஒரு பூனைக்குட்டி நிக்குதுங்க. இதுதான் காட்சி. இப்படிதான் நம்ம அந்த காட்சியை உள்வாங்கி கொள்ளணும். பெரிய கடல், அது பார்க்கடல். ஓசை பெற்று உயர்ந்து அலை வீசக்கூடிய பொங்குமா கடல். அந்த பொங்குமா கடலுக்குள்ள முன்னால போய் ஒரு சின்ன பூனைக்குட்டி நிக்குதுங்க. இதுதான் அந்த காட்சி. இந்த காட்சியை நம்ம உள்வாங்கி கொண்டோம்னா தான் அந்த கவிதைக்குள்ள நம்ம போக முடியும். அந்த கவிதைக்குள்ள போனாதான் அது நமக்கு மகிழ்ச்சி தரும். அப்படி அந்த பூனைக்குட்டி நிக்குது. அந்த பூனைக்குட்டி நிக்கிற பூனைக்குட்டி என்ன நினைக்குதுன்னா, இந்த திருப்பார்கடல் முழுவதையும் நான் என் நாக்கினாலேயே நக்கி 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 குடித்து விடுவேன் என்று நினைக்குது.
நான் என்ன கேட்கிறேன், ஒரு பூனைக்குட்டி, அது பெரிய திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடல் முழுவதையும் இந்த பூனைக்குட்டியால நக்கி நக்கி குடித்து விட முடியுமா? முடியாது. எப்படி அந்த பூனைக்குட்டியால அந்த திருப்பார்கடல் முழுவதையும் நக்கி நக்கி குடிக்க முடியாதோ, அப்படித்தான் நான் ராமபிரானுடைய பேரழகை என்னால் சொல்ல முடியாது. ராமபிரானுடைய பேரழகை, உயர்ந்த பேரழகை, அந்த காசில் பற்றத்து ராமபிரானை என்னால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அறிவு எனக்கு கிடையாது என்று கம்பன் சொல்கிறார். இப்படிப்பட்ட பேரறிவு வாய்ந்த கம்பனுக்குள்ள இவ்வளவு ஒரு பணிவு என்பதுதான் நான் எண்ணி எண்ணி மகிழ்வேன். கம்பன் தனது கம்பராமாயணத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். இயற்கையை சொல்லியிருக்கிறான், சுற்றுப்புற சூழலை சொல்லியிருக்கிறான், வேளாண்மையை சொல்லியிருக்கிறான், தொழில் வணிகங்களை சொல்லியிருக்கிறான், எல்லாத்தையும் எவ்வளவு அறிவியல் செய்திகளை சொல்லியிருக்கிறான். அப்பேற்பட்ட கம்பன் சொல்லுகிறான், இந்த பூனைக்குட்டியால எப்படி திருப்பார்கடலை தனது நாக்கால் நக்கி நக்கி குடிக்க முடியாதோ, அதுபோல எனது சிற்றறிவினால் ராமபிரானுடைய பேரழகை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லுவதற்கு முற்படுகிறேன். நான் சொல்லுவதற்கு முற்படுவதற்கு என்ன காரணம் என்றால், எனது அறிவு காரணம் அல்ல. எனது அறிவு காரணம் அல்ல. நான் கவிதை பாடிவிடுவேன், காவியம் படைத்து விடுவேன், ராமனை பற்றி, அவனுடைய பேரழகை பற்றி என்னால் சொல்ல முடியும் என்கிற நம்பிக்கை தருகிற ஆசைதான் காரணம். எனது அறிவு காரணம் அல்ல, ஆசைதான் காரணம் என்று கம்பன் சொல்லுவதை போல ஒரு பேரழகை நம்ம பார்க்க முடியாது. இப்ப இந்த காட்சிகளை, இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி கொண்ட பிறகு இந்த கவிதையை சொல்லி பார்த்தால் இந்த கவிதை நமக்கு அப்படியே பிடிபடும். நமது மனதை அப்படியே அப்பிக்கொள்ளும், நமது உயிரில் உள்புகும், நமது உயிருள்ள புகுந்து கொள்ளும். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் ஊற்றொரு பூசை, ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேனி காசில் பற்றத்து ராமன் கதையரோ.